கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அப்போதும் இந்த பகுதியை நாம் மிக நன்றாக அறிந்த ஒரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு காணாவூர் திருமண நிகழ்ச்சி என்றால் மிக அழகாக அந்த காணாவூருடைய நடைபெற்ற நிகழ்ச்சியை மிக தெளிவாக பிள்ளைகள் சொல்வது இயல்பான ஒரு காரியம். ஒவ்வொரு திருமண ஆராதனைகளிலும் இந்த காணாவூர் திருமண நிகழ்ச்சியை குறித்து பெரும்பாலான திருமண காரியங்களிலே வருவதையும் நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் இந்த காணாவூர் திருமண நிகழ்ச்சியை குறித்து பல்வேறு கோணங்களிலே நாம் சிந்திக்க முடியாமல் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த வீட்டினுடைய நிறைவு குறைவுகளில் இயேசு கிறிஸ்து பங்கு கொள்கின்ற ஒரு காட்சி. யோவான் சுவிசேஷத்திலே மட்டும் இந்த நிகழ்வு எழுதப்பட்டது. 4 சுவிசேஷங்களிலும் காணாவூர் நிகழ்ச்சி எழுதப்படவில்லை. இந்த காணாவூரை செய்த அற்புதம் காணாவூர் கல்யாண நிகழ்ச்சி ஒரே ஒரு சுவிசேஷத்தில் மட்டும்தான் இடம்பெறுகிறது. யோவானில் மட்டுமே இடம்பெறுகிறது. மற்ற 3 சுவிசேஷங்களிலே இந்த நிகழ்வு நடைபெறவில்லை. ஏனென்றால் இந்த காணாவூர் நிகழ்ச்சி ஏன் இந்த யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் எழுதப்பட்டு மற்ற சுவிசேஷங்களில் இடம்பெறவில்லை என்று பார்க்கும் பொழுது, திருமண காரியம் என்பது யூதர்களுக்கு ஆழமான மத தொடர்பான ஒரு காரியம். யூத மக்கள் திருமணம் என்பது ஏதோ ஒரு குடும்பத்திற்குள்ளாக நடைபெறுகிற நிகழ்ச்சியாக மட்டுமல்ல, இந்த திருமணம் என்பது மத தொடர்பான மத சார்பான ஒரு காரியம். பழைய பாட்டை பார்த்தோம்னால் இந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய மணவாளன் மணவாட்டிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உருவகம் ஆண்டவருக்கும் அவரது மக்களுக்கும் சொல்லப்படுகிறது. முதலாவது பாடமாக வாசிக்க கேட்டார். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்த்தோம்னா ஏசாயா 62:5 மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல இப்படிங்க உன் தேவன் உன்னை மகிழ்ச்சியாக இருப்பார். உன்னுடைய தேவன் உன் மீது மகிழ்ச்சியாக இருப்பார் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசாயா தீர்க்கன் எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார் என்றால், ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன் மீது மகிழ்ச்சியாக இருப்பார். அப்ப ஆண்டவருக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உறவை மணவாளன் மணவாட்டியினுடைய ஒரு உறவோடு தொடர்புபடுத்தி பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே வருவோமானால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்துக்கு மேலாக கணவன் மனைவி புருஷன் என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் வரிசையாக சொல்லப்பட்டு வருகிறது. கடைசி 32ஆம் வசனத்திலே இந்த ரகசியம் பெரியது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய ரகசியம் பெரியது. கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் நான் சொல்லுகிறேன். இந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ரகசியம் அது எதோடு தொடர்பு படுத்தி சொல்கிறேன்? சபையை பற்றி சொல்கிறேன். சபை என்பது மணவாளன் இயேசு கிறிஸ்து, சபை என்பது மணவாட்டி இயேசு கிறிஸ்து மணவாளன். எனவேதான் இந்த யூதர்கள் இந்த திருமணம் என்பது ஆவிக்குரிய அல்லது ஆழமான மத தொடர்புடைய காரியமாக இருந்தபடினால்தான் இயேசு கிறிஸ்து முதலாவது செய்த அற்புதம் இந்த காணாவூர் திருமண நிகழ்ச்சி என்பதை யோவான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஆனால் இயேசு செய்த முதலாவது அற்புதம் எது? இந்த காணாவூர் கல்யாணத்தில் செய்த அற்புதம். காரணம், திருமணம் என்பது அவர்களுக்கு மிக 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 ஒரு மத தொடர்பான ஒரு காரியமாக இருந்தபடினால் இயேசு கிறிஸ்து மத தொடர்பான காரியமாகிய திருமண நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி யூதருக்கு மிகவும் ஒரு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த முதலாவது அற்புதமாகிய காணாவூர் திருமண நிகழ்ச்சியை யோவான் இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த காணாவூர் திருமணத்தினுடைய நிகழ்வை நாம் பல சமயங்களிலே அறிந்திருந்தாலும் அதனுடைய அற்புதத்தின் பின்னணி, background of the miracle of marriage and Cana.
காணாவூர் திருமணத்தில் நடைபெற்ற அந்த திருமணத்தினுடைய பின்னணி என்ன என்பதை நாம் சற்று சிந்திக்கலாம். என்ன நடந்துச்சு நமக்கு எல்லாம் தெரியும். இயேசு போனாரு, ரசம் குறைஞ்சது, ஜாதியில தண்ணியை ஊற்றினாங்க, எடுத்து ஊற்ற சொன்னாரு, தண்ணியை ரசமாக மாறியது. அவ்வளவுதான். இதை விட என்ன அந்த தெரிந்து கொள்ளப்பட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு நிகழ்வினுடைய பின்னணி என்பதை நாம் சுருக்கமாக நாம் அறிந்து கொண்டு அதற்கு பிறகு 3 சுருக்கமான குறிப்புகளாக நாம் கடந்து செல்ல